ஆதிர்ஷ்யம் அப்படின்னு 2022 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படத்தோட தமிழ் டப் வெர்ஷனான யுகி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல கதையை பொறுத்தளவுக்கு கார்த்திகா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வரக்கூடிய நம்ம கயல் ஆனந்தி வந்து படத்தோட ஓப்பனிங்லேயே அழுதுகிட்டே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறவங்கள கார்ல வந்த சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஆஃபீஸரா வரக்கூடிய நம்ம நரேன் கிட்டக்க அவரோட ஹையர் அபிஷியல் வந்து காணாம போன ஒரு பொண்ணை அன்அபிஷியலா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ கொடுக்குறாங்க. அந்த போட்டோல நம்ம கயல் ஆனந்தியா வரக்கூடிய கார்த்திகா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தோட போட்டோ தான் இருக்கு. யார் இந்த கார்த்திகா? காணாம போன இந்த பெண்ணை தேடி போகும்போது அடுத்தடுத்து தெரிய வரக்கூடிய உண்மைகளை செம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருக்க படம் தான் இந்த யுகி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட அந்த கேஸ்டிங் தாங்க, எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார் க்ரூஸ், அவங்க எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மலையாள மிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜன் பண்ணக்கூடிய கதாபாத்திரமும் கதிர் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா மாற்றி பண்ணியிருப்பாங்க. தமிழுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடராஜன் அண்ட் கதிரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது ஒரு நல்ல மூவாக தான் பார்க்குறேன். ஏன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆயிட்டாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராகவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருதுங்க. அதில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த 1-2 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் கயல் ஆனந்தியோட போர்ஷன் தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல நினச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி கதிர் யார், கதிர் எதுக்காக இதெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற அந்த போர்ஷனுமே சூப்பராக எஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் சைடாக நான் பார்க்குறது கண்டிப்பாக படத்தோட அந்த சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் தான். சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய சாங்ஸை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்தில் கதைக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. மொத்தத்தில் ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்.